மேம் ஆல்பபெட்டிக் டீல ஸ்டார்ட் ஆகக்கூடியவங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? ஆல்பபெட் டீல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது குழந்தை. நான் ரொம்ப நாளா செகண்ட் பேபிக்காக எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா 2வது குழந்தை பிறக்க போது. பிரெக்னன்சியா இருக்கும்போது நிறைய கோவப்பட வேணாம். மூட் ஸ்விங்ஸ் டெஃபினட்டா இருக்கும். ஃபேமிலி ஒத்துழைக்கல, என்னோட மூட் ஸ்விங்ஸ் வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னும் பொழுது விட்டுருங்க. ஏன்னா பேபியோட ஹெல்த்தும் உங்களோட ஹெல்த்தும் தான் முக்கியம் அப்படின்றது சொல்றாங்க. அண்ட் நீங்க விடும்பொழுது பாத்தீங்கன்னா சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் ஓகே ஆகும். ஆனா அடுத்த கட்டம் போகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ்வாவே இருக்கும். அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னும் பொழுது அந்த சூஸ் பண்ண பார்ட்னர் வந்து ஒரு என்ன சொல்றது ஃபிளர்ட்டி டைப்பான ஒரு பார்ட்னர். அதனால இந்த 2026ல லவ் இஸ் தேர் அண்ட் பிரேக்கப் இஸ் தேர். ஃபேமிலிக்குள்ளாடி சண்டை இருக்கு, பிரெக்னன்சி, செகண்ட் பிரெக்னன்சி அண்ட் ஃபேமிலி எல்லாம் பிரிஞ்சு இருக்கு, நாங்க பிரிஞ்சு இருக்கோம் அப்படின்னும் போது அந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து ரீயூனியன் இருக்கு. இவங்க வந்து ஒரு ஆசிலேஷன்லயே இருப்பாங்க. இந்த ஆசிலேஷன் வேண்டாம். ஒன்னு லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட் அப்படின்றது. இஃப் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா அதை வெளியில சொல்லுங்க. யாருக்காகவும் சுருக்கிக்க வேண்டாம் உங்களோட ஆராஸ், உங்களோட எனர்ஜிஸ் அப்படின்றது சொல்றேன்.